முன்னாடி இங்கே வந்து ஒரு லேடியை கொலை பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம முக்கியமாக வர காரணம். மனுஷங்க நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அப்படி இருந்துமே எங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஐப்பா இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்டர் இருந்தால் தான் வருவோம். கிளீனா கேட்டு நான் சொல்றேன். மணி அப்படியா வச்சு கதவு டமாட்டோ பாட்டா நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பும் போதே நிறைய லொக்கேஷன் பிளான் பண்ணி நம்ம வந்து அதோட ஸ்டோரிலாம் செஞ்சுட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி வந்துருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது தம்பி, அங்கேயுமே பாருங்கள் நிறையா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குது, அங்கே நிறைய அமானுஷம் இருக்கிறதா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க, பரவாயில்லான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஆயாவும் அதான் சொன்னாங்க. அதனால இங்கே வந்து ஓகே நம்ம தான் எல்லாமே முடிச்சிட்டோமே, ஸோ பார்ப்போம், நம்ம அதே பார்த்துட்டு என்னன்னு பார்த்துக்கலாம், நம்மளும் விசாரிக்கலாம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லேடியை கொலை பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம முக்கியமாக வர காரணம். மனுஷங்க நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அப்படி இருந்துமே எங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஐப்பா இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்டர் இருந்தால் தான் வருவோம். ஏன்னா நிறைய இடத்துக்கு போவோம், எதுவுமே இல்லாமல் வந்துடுவோம். சில வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொலை நடந்ததாக சொன்னாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்துட்டு ரிலீஸ் ஆகாமல் இருக்கு, அந்த மாதிரி இதுவும் இருக்கலாம். அதே மாதிரி எங்கள் வீடியோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா 2 வாரம் 1 வாரம்லாம் வராமல் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் காரணம் வந்து இப்படி தான். போவோம், அன்னைக்கு வந்து பிளான் பண்ணி போவோம், பட் அது போட முடியாமல் ஆகிடும். ஸோ அதனால தான் அந்த கேப்பு. நம்ம ஸ்பாட்குள்ளே வந்துட்டோம், பைக் வெளியே விட்டுருக்கோம், உள்ளே விட்டா மாட்டிப்போம், அதனால வெளியே விட்டு நடந்து வந்திருக்கோம். மணி நீ நினைக்கிறேன் இந்த லொக்கேஷனை பற்றி எதுவும் நினைக்க எதுவும் இல்லை, ஏதோ பிரச்சனை அவங்க போனால் சரி. ஏன்னா நடந்து போகிறதே ஒரு பயமாக இருக்குது. அதான் என்னன்னு பார்ப்போம், வீடியோக்குள்ளே போனால் தெரியும் என்னன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தான் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட் கம்யூனிட்டி இருக்குல்ல, எக்ஸ்ப்ளோர் கம்யூனிட்டி, அதில் வந்து எப்பவுமே அவங்க சொல்லுவாங்க, நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம், இல்லைனா வந்து சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க இது மாதிரி நடந்திருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், புது எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இது மாதிரி பண்ணுறோம், இந்த ஃபீல்டில் இருக்குன்னு சொன்னோன்னா அப்படியே அப்போ எங்கள் ஊர்லேயே இது மாதிரி ஒன்று இருக்குது, நீங்கள் போய் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வேறு நாங்கள் நாளைக்கு போய் சொல்லணும் வேற. புதுசாக வந்திருக்கிறோம். ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இது ஒரு காலனி தான், அவங்க சொல்லிக்கிறேன். காலனி டான்ஜி ரெயின்போ காலனி காலனி சொல்றேன். முள்ளு எனக்கு இந்த கிராம சைடு வரவே பிடிக்காதுக்கா, வெறுப்பா இருக்கும் இந்த முள்ளுக்கு போட்டு. போட்டா ப்ரோ நீ போட்டேன் எனக்கு அதான் அந்த வார்த்தை. என் ஷூ சொன்னா நம்ப மாட்டீங்க, நிறைய இடத்துல ஒரே மாதிரி இருக்குல்ல பில்டிங். ஆமா, நிறைய காலனி மாதிரியே இருக்கு. இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியும், ஒரு ஹவுசிங் போனாவே ஒரு ஊர் அது மாதிரி தான் கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் அவங்க ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க பிளான். எங்களுக்கே வந்து இது அங்கே பார்த்தோம்ல, இது அந்த ஊர் மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரே அப்படிதான் நாசமாக போவேன் தனியை. சரி நீ சார் போட்டு முள்ள கட்டிடலாம். எப்போதான் சரி இப்போ முள்ளெல்லாம் தாங்குமா கேட்டு தான் வாங்கல இப்பெல்லாம் தெரியுமா.
ஆனால் போகிற எல்லாமே இப்படி தான். ஆனால் வாங்கறா முள்ளெல்லாம் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி காசு விட பழக்கம் ஆயிடுச்சு, ஹைவேல ஆச்சு போதுமா அப்படி. நாங்கள் ஏன் வந்துச்சா என்ன நான் உள்ள எப்போ நான் உள்ள யாரும் எப்போ வயசு உன் வயசு வந்து என் வயசுல பேசுறது ஆனா உன் வயசு வந்து எனக்கு கேட்டுச்சு. பா இந்த வாய்ஸ் மிமிக்ரி மேட்டரை மட்டும் தயவு அது செய்து சொல்லலாம். என்னடா இது கால் ரிங் மாதிரி போகுது. ஒரு நிமிஷம் கூல் கூல் சரி ஒரு நிமிஷம் இருங்க. இது ஆத்மா ஆத்மாவில் ஒரு மைக்ரோல ப்ரோ ஏதோ கால் வைப்ரேட் ஆகும்போது ட்ருன்னு வரும் bro. அந்த மாதிரி எவனும் போன் லைன் சவுண்டா ப்ரோ சாரி டென்ஷன் ஆகுது. டென்ஷன் பண்ற ப்ரோ நீ எனக்குமே டென்ஷன் ஆகுது. எனக்கும் டென்ஷன் ஆகுது. எத்தனை வாட்டி தான் நாங்களும் பண்றது. பயமா இருக்கும். நான் கரெக்டாக முடியும் சாவச்சிருவேன். டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க பேசாதீங்க. கை சவுண்டா நம்மளுக்கு தெரியும். ஏதோ கை சவுண்ட் கேக்குதா? இங்க யாரு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க இப்ப சத்தம் போடுறது வந்து ஆத்மாவா? அப்படி ஆத்மானா யாரு தெரிஞ்சுக்கலாமா? ஆண் ஆத்மா பெண் ஆத்மாவான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி நாங்க ஏன் இவ்வளவு நேரம் சில்லா பேசிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இதுக்கான ஸ்டோரி எதுவுமே தெரியாது. எப்பவுமே அதுக்கான ஸ்டோரி அது டெப்தான இது எல்லாம் நம்ம மனுஷமா தெரியும். அதான் பயந்துட்டு இருக்கோம். ஏதோ சவுண்ட் ஆனா கேட்டு சத்தம் கேட்டது கவனம் கேக்குது. இந்த ஆப்போசிட் போ 5ஆம் நம்பர் வீடு 5 லக்கி நம்ம ஆஹா, இதை பார்த்தா இந்த நம்பர் வச்சு என் லக்கி நம்பர் வீட்டுக்குள்ள போகும்போது தான் மணிக்கு 5 பிடிக்கும், இது கோழிக்கு பிடிக்கும். இல்லை இப்போ கேமரா திரும்ப இதை சாப்பிட ஒரு விக்ரம் ஒரு பழக்கம் இருக்கு, சுண்ணாம்பு சாப்பிடாது. பல்பம் சாப்பிடுவேன் சின்ன வயசுல. ஆன்ல இருக்கு ஆஃப் பண்ணிட்டா. அது லைனே இருக்காது. என்ன பண்றா கரண்டே வீட்டுக்கு ஈபி ஆஃப் பண்ணுவாங்க. நல்லா இருக்குல்ல சின்ன வீடு அந்த ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இங்க புக்ஸ்லாம் வச்சுட்டு நல்லா கட்டிருக்காங்க. ஆனால் வீடு மேலே போகலாமா? அந்த குரலுக்கான இது என்னன்னு பார்க்கலாமா? அது மட்டும் இது வச்சுன்னா கல்லு நடக்குமா? கல்லுக்கு கால் இருக்கா? அப்போ கல் எதுவும் பண்ணதில்ல. அதான்டா யாரு சி யாரு அதான் இல்லீகல் இருக்கலாம். அண்ணா நல்லா மிரிச்சு நடக்கிறாங்க. அதுவும் இல்லை இல்லை இல்லீகல் இருக்குன்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. எத்தனை பேர் இருக்காங்க பார்ப்போம். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு யாராவது இருப்பாங்க உள்ள. அண்ணா சொல்லி யூடியூப்லேருந்து வரேன். நான் யூடியூப் சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம். கேட்க மாட்டேன்னா ஒரு தடவை யூடியூப் பிடிக்காதுன்னு ப்ளீஸ் கொடுத்துருங்க. அண்ணா யூடியூப் பார்ப்பீங்களாண்ணா? ஆ நல்லா பண்ணுவேண்ணா. கேக்குதாண்ணா? அண்ணா இங்கே இல்லீகல் இருக்குதான்னு சொல்லிட்டாங்க. யாரும் இல்லை. அது எல்லாரும் வீட்டில் சவுதிக்கு எப்படி ப்ரோ சார் நாய் அப்படி ஓடும் போது கூட அப்படி இருக்கும் ப்ரோ. முதல்ல பார்ப்போம் நாய் ஏதாவது. ஐயோ மோஸ்ட்லி இந்த பில்டிங்கில் நாய்ங்க வந்து குட்டி போடுறதுக்காக வந்து ஜாயின் இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கும் ப்ரோ. நாய் தான் நாய் தான் சொல்கிறேன். இல்லை சில ஆளுங்க அப்படி போடுவாங்க, அந்த நாய்ங்களும் சொல்கிறேன். ஆனால் இப்போ நிறைய ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருக்கு இருந்துச்சு. சீரியஸ் பண்ணுறது பீடி ஸ்மெல் பீடி பீடி அது பீடி ஸ்மெல் மாதிரி அடி. நீ டக்குனு கண்டுபிடிக்கிறோம் அவங்க 2 பேர்ல. ஏன் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆமாம் ப்ரோ, பீடி ஸ்மெல் அடிச்சு நல்லா இருக்குது. ஒயர் எரியிற சவுண்டா? இதான் பண்ணி அது ஒயர் தான் இருக்கும்டா. வாய்ப்பு இல்லை. சப்ளை இல்லாத இடத்துல எப்படி வரும்? அது ஆக்சுவலாக ஆன்ல இருந்தது, நான் ஆஃப் பண்ணேன். இல்லை இல்லை மணி கரெக்டாக சொல்லுவோம். பீஸ் பண்ணிக்கலாம், அவன் அச்சிக்க முடியாது. இது அதுக்கு அடுப்பு எரிஞ்சுது ப்ரோ. மணிக்கோட அடுப்பு கறிக்கிறாங்களா? அதனால சொல்லுவது நினைக்கிறேன். சம்டைம்ஸ் அப்படி இருக்கும்டா. மணி சொன்னால் கரெக்டாக இருக்கும். பீடிஸ் வந்து மணி கரெக்டாக சொல்லுவாங்க. அது 10 வாட்டி அவர் சொல்லணும். அது சொல்லு கைஸ், கமெண்ட்ல சிரிச்சிருங்க. அதுவா இருக்கு. டைமிங் போடுறேன்னா சிரிச்சிருங்க. மணியோட திறமை இது பண்ணுறேன். மணியோட ஷேடோ பார்த்துருக்காங்க. பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊற்றாம வந்திருக்காங்க.
யார் இப்போ சத்தம் போடுதுன்னு தெரியுங்க இது காஞ்சானா ஏய் என்ன சவுண்டு கீழே 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 ஏதோ சவுண்ட் கேட்குது கீழே ஏதோ சவுண்ட் கேட்குது ஓ எக்ஸ்போன் போடுங்க ஹெட்ஃபோன் போடுறது இப்போ போடுற சத்தம்லாம் 3 மாதம் முன்னாடி இறந்து போனீங்களா அந்த அந்த அக்கா தானா கீழே எதுவுமே இல்லைடா கீழே எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணுவேன் ஏண்டா நீங்க தானடா கீழே பாருன்னு தப்பிச்சு கிரவுண்ட் சொல்றியா நான் வேறு நினச்சிட்டேன் சவுண்ட் கேட்குது எதுவுமே இல்லை மணி நான் போகும்போது எதுவுமே இல்லை தெரியும் இல்ல ப்ரோ நிஜமா நின்று பார்த்துட்டு அவன் எச்சு தூக்கிடுறாங்களா கிடைக்குது ஆமா என்ன பாக்குறதுல என்ன இருக்கு பாக்குறதுல என்ன இருக்கு நக்கி பாப்பேன் என்னடா இப்பெல்லாம் போய் நோய் எடுத்துட்டு போயிடுவோம் நோயெல்லாம் ஒன்றும் கல்வியில எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம் இது ப்ரோ இருக்கிறது யாருன்னு தெரியல ப்ரோ ஏதாவது வச்சிருக்க போகிறான் ப்ரோ ஆள் தான் விரல் பார்த்த முடியும் இப்போ நான் விரல் பார்த்த முடியும் கன்ஃபார்மாடா கன்ஃபார்ம் ஒரு விரல் பார்த்தேன் நான் யாருண்ணா அது யாருண்ணா மேல உங்களால் பேச முடியுமா தெளிவாக இருக்கீங்களா நிதானமா நோ யாருண்ணா அது என்னண்ணா விளையாட்டு காமிச்சுனுக்குற தூங்குறாங்க பட்டத்தில் பேசக்கூடாதா அவனுக்கு தமிழ் தெரியுமா இல்லை ஹிந்திக்காரன் இருப்பானா இந்த ஊரில் அப்பா வா வா கழுத்துக்கிட்டு போய் எப்படி போவோம் மேலே படிச்சான் வா மேலே வா ப்ரோ சிகரெட்டு ப்ரோ வேறு எதுவுமே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ இவன் இந்த பிஸ்கெட் போட்டு போவாங்க அந்த மாதிரி சிகரெட் எடுத்துட்டு விட்டு போவானா இங்கே பாரு இப்போ கீழே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ மேலே பார்த்தா இருக்கு இப்போ கீழே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு மேலே தானே இருக்காங்க இவர் மேலே தான் போடுறாரு கீழே சவுண்ட் இல்லை அந்த போட்டு மேலே தான் போடுவோம் மேலே தான் போடுவோம் போது அண்ணா அந்த பில்டிங் நிற்கிறீரா இங்கேயா ஒரே நிமிஷம் என்னன்னா அமானுஷங்கள் வந்து உருவம் தெரியல ஆளுங்களை மாதிரி கூட காமிச்சிக்கலாம் நாங்கள் நம்பி போகக்கூடாது அதெல்லாம் ஒரு விஷயம் வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஆன்மா வரது சந்தோஷம் தானே நம்ம கேப்சர் பண்ண முடியல கிட்ட போட சந்தோஷம் தானே அப்போ போ அதுக்கு இல்லை எப்படிப்பட்ட ஆன்மாவுக்கு தெரியுதுன்னா நம்ம எதுவுமே தெரியாது ஹிஸ்ட்ரி கூட அந்த போட மாதிரி அந்த பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குது என்ன பார்த்துட்டே இருக்கும்போது கத்துற ஏண்டா 2 பேரும் அப்படி போயிட்டீங்க சைலண்டா வந்து முதுகுல கை வச்சா என்னடா தரும் சைக்கோ ஒன்று இதாக தருவான் வந்து சரி 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 நானே சொன்னேன் கொஞ்ச நேரத்தில் நெஞ்சு அடிச்சு செத்து போயிட்டு மேலே தோன்ற இருக்கிறது இங்கே தாவரம் கேட்டால் இது எல்லாம் இருக்குடா கேப்பு இங்கேருந்து தாவலாம் அசால்ட்டா போகலாம்டா இதுல இந்த பில்டிங் தாவலாம் இதுக்கு தாவலாம் புரியுதா புரியுது ஏய் ப்ரோ கன்ஃபார்மாக அது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது இல்லை ப்ரோ என்னன்னா டைவர்ட் பண்ணுறது ஒரு ஆத்மாவோட என்ன மாதிரி வாசனையும் வெளிப்படுத்த முடியும் எச்சை எப்படி வரும் எச்சை ஏதோ என்ன வேணா பண்ண முடியும் ஒரு நிமிஷம் எப்படி வேணா பண்ண முடியும் பொருள் குடிக்க வேணா துப்பிட்டு இந்த காற்றுக்கு காயாம அப்படி இருந்துக்கலாம் கூட வாய்ப்பு இருக்கு அவங்க எச்சையில் என்னடா எதுவும் இருக்கானா இப்படிதான் போக வாய்ப்பு இருக்கு இல்லடா நம்ம அப்படி ஏறி வந்துட்டோம்டா எப்படி போகதான் வாய்ப்பு இருக்கு நம்ம ஏறி வந்த பிறகு அந்த பக்கம் ரிட்டர்ன் போகிற வாய்ப்பு இல்லை இந்த மேபி நம்ம வந்த மாதிரி குதிச்சு இந்த பக்கம் வந்துருக்கலாம் ஹியூமன்ஸாக இருந்தா அந்த சைடு பாரு ஃபர்ஸ்ட் யாரோ கீழே ஆள் தான் உள்ள வந்தாலும் கேட்டாது அதே ஆள் இருக்கான் போட்டு பார்ப்போம் 50 சைக்கிள் வச்சு ஆகும் இந்த மாதிரி தான் நீ சைக்கிள்
இது ஹோம்லெஸ் பீப்புளாக இருப்பாங்களோ சைக்கோ இல்லாமல் ஹோம்லெஸ் பீப்புள் இந்த பெக்கர் அந்த மாதிரி இருப்பாங்களோ இவ்வளோ காட்டுக்குள்ளலாம் வந்து தங்க மாட்டாங்க அவங்கள்ட்ட அப்படியே வேறு மாதிரி இருக்கும் இவ்வளோ தூரம் வந்து தங்குறோம் பார்த்துட்டா கண்டுபிடிச்சிருவான் யார் அப்படின்னு பயப்படுவாங்க சைக்கோ இந்த மாதிரி எல்லாம் கைடு பண்ணுறீங்க அவன் ஓடி தான் ஓடிடுவான் இப்போ நம்ம பார்த்து வரது இல்லை ப்ரோ ஒரு சைக்கோனா எடுத்து நிற்பான்ல இவ்வளோ காட்டுக்குள்ளே வர மாட்டாங்க நான் அதான் பேசுங்களேன் இல்லை ஒரு வேலை ஊமையாக இருப்பாரு என்ன ப்ரோ காற்றுல முடிச்சா எப்படி இது கொஞ்சம் தெரியல தரடா மணி ஸ்மெல்லு செம்மையாக ஹெவியா கீழே பாருங்க அதுதான் இங்கே குக் பண்ணி சாப்பிட்றாங்க தெரியுதா தைலம் பாட்டில் ப்ரோ 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 வெளிச்சம் பார்த்தேன் என்ன வெளிச்சம் பார்த்தேன் வெளிச்சம் பார்த்தோன்னா அதான் லைட்டு மாதிரி எவ்வளோ வச்சு போடுங்க லைட் எப்படி படிக்கும் லைட் எப்படி படிப்பாங்க ஏன் ப்ரோ அவன் உள்ளே வரான் ப்ரோ ஏதாச்சும் வந்து இது பண்ணுறாங்க தெளிவான ஆளாக இருக்கலாம்ல ப்ரோ இது அமானுஷம் வேறு ப்ரோ இது அமானுஷம் நம்ம கதவு தானே மூடுது காற்றடிக்கல உள்ளே பார்த்தா ஆள் இல்லைன்னா அப்போ அமானுஷம் வேலை தானே அது ஆமாம் அவர் எப்படி மாயமாக மாறேன் இப்போ இங்கே சத்தம் போடுறது எல்லாமே ஆத்மா தானா இறந்து போனது ஆன்மா தானா மனுஷன் மாதிரி டைவர்ட் பண்ணுறீங்களா எங்களை உள்ள வந்து பார்த்தா இருக்க மாட்டீங்க ப்ரோ மாஸ்க் இருக்கு ப்ரோ இது ஒரு மாதிரி ஹெவியாக அடிக்குது சவுண்ட் கேட்கல என்ன சொல்லுங்க யார் ஆட்டை காட்டுறான் அண்ணா பேசி காட்டுங்க யாராவது இங்கே ஃபுல்லாக பிஸ்கெட் போயிட்டு கவர் போயிட்டு வருது ஏன்னா நான் பேச முடியலன்னா வேற ஏதாவது கூட பண்ணுங்கண்ணா எங்கள் முன்னாடியாச்சும் நான் நீங்கள் பேசலாம் பரவாயில்ல பெரிய ஊமையாக இருந்துக்கலாம் அப்படின்னா காது கேட்காது ஹோமியாக இருந்தால் வர முடியாது அவங்க முன்னாடி ஓடலாம் முடியுது அது எப்படி ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம இருந்தால் யாரும் இல்லாமல் இருக்கோம் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒருவேளை காத்தா இருக்குமோ அப்பெல்லாம் முடியாது காற்றடிக்கவே இருக்குதுடா அது எப்படி இந்த ரூம் முடிஞ்சோன்னா இமிடியேட்டாக அந்த ரூம் இன்னும் பக்கத்தில் வந்துருக்கீங்களா அப்போ இப்படி போகலாமா பிஸ்கெட் பாக்கெட்டு ரவா பாக்கெட் அந்த மாதிரி ஏதோ இப்படி போகலாமா அப்படியே போயிடலாமா இது போலாம் வாங்க இவன் யாருன்னு தெரிந்தா கூட போயிடலாம் இல்லை சைக்கோ வந்தால் போட்டுக்கிட்டு போயிடலாம் வழி இல்லை ப்ரோ இப்படி அப்படிதான் போகணும் வா காட்டுக்குள்ளேயே இருப்பான் ஏய் வச்சா நல்லா வெடிச்சு உள்ள இருந்தாங்க க்ளீனாக கேட்டு ஏய் பரவாயில்ல இது இது மயில் சத்தியமா அது இல்லை உள்ள யாரோ இருமுனாங்க நான் நல்லா கேட்டேன் கேட்டது ஃபுல்லாக ஜல்லடை போட்டு பார்த்து பேசலாமா என்ன பேச போகிறோம் அதை கிரிக்கெட் பண்ணலாம் பேசலாமா சண்டை அடிப்போம் மணி சண்டை அடிப்போம் வா 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 பார்க்கலாம் இது பாரு ப்ரோ ரைஸ் ஏய் யாரா இது ஏய் ஏடா இவ்வளோ மரியாதை கொடுக்குற வெளியே வாடா அதுதான் என்ன சொல்கிறான் நான் சொல்ல அவளுக்கு புரியல நீங்கள் பேசுறது புரியலண்ணா வெளியே போன்றது இந்த ஒரு இதில் சொல்ல வரான் நாக்கிலையோ நாக்கில் இப்படி தான் உங்களால் பேச முடியலையா இந்த ரூம்ல தான் இருக்காங்க ஆமாம் வெளியே வர முடியுமா இந்த ரூம்லேருந்து ஏய் எனக்கு பீடி ஸ்மெல் வந்துட்டே ப்ரோ ஏய் மேலேயே வந்தது பீடி சைக்கோவா இங்கேயா ஆமாம் நான் சைக்கோன்னு சொல்லாதுண்ணா என்னண்ணா பேச முடியல உங்களை நாக்கு அழுத்தாங்களா இது சொல்கிற மாதிரி என்ன பண்ணுற வெளியே வாங்க என்னடா பாட்டு பாடுறான் பாட்டா யாரா மியூசிக் இதை போடுறான் ஜிஞ்சு சாக் அப்படின்னு போடுறான் பாட்டு பாடுறான் நீ மியூசிக் போட வரும் மியூசிக் போடா ப்ரோ அவன் பாட்டு பாடுறானா மறுபடியும் என்ன பண்றீங்க மறுபடியும் பண்ண முடியுமா
ஏய் அவனுக்கு பாட ஆசை போல ஆனா வரமாத்து. ஆனா மணி மாதிரியா நீங்க? மூடு, நான் நல்லா பாடுவேன். பாடு போது. செல்லு கட மாமா ஏன் செல்ல செல்ல மாமா நீ சொல்ல சொல்ல காதல். இப்பட்றா டேய் டென்ஷன் ஆகுது. நான் ப்ரோ யா ப்ரோ கொஞ்சம் வா ப்ரோ. தமிழ் அல்ல, அப்ப தமிழ் தான்ப்பா. ஏய் ஏய் கீழ வாடா. இருடா ஒரு நிமிஷம் இருடா சிரிப்பா ஒரு நிமிஷம் இருடா. அண்ணா ப்ரோ என்னன்னா ஐயோ இவனுக்கு யாரா ப்ரோ சைக்கோ ப்ரோ இது மாட்டிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம். நீ கம்முனு இரு ப்ரோ நிறைய இடத்துல பாத்துட்டேன். அண்ணா இவனுக்கு 20 நிமிஷம் டிமாண்ட் கொடுத்த பாத்தியா? இவனுக்கு போய் இவ்வளவு பில்டப் பீடி சைக்கோ அது சொல்லி அவன் எனக்கு நீ ஒரு நிமிஷம் என்ன ப்ரோ சைக்கோ ப்ரோ இப்படி பாட்டு பாடி நம்ம கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவான்? மன வளர்ச்சி இல்லாத ஒரே இருந்தாங்க பாத்து. அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் ரங்கராட்டணும் தேப்ப காட்டணும். ரெண்டு பேர் வாய்ஸ் கேக்குது. எக்கோவா மாப்ள மச்சான் கேக்குதா உனக்கு நல்லா? குத்தி உனக்கு ஏதோ நீ பேசுற நின்னு கேட்டு இருந்தா என்ன பரவா 3 பேர் வெளியா பாட்டு ஏதோ விளையாடுறாரு பாடுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணா மேல படிச்சா. ஏய் கத்தி வச்சிருக்கான் ப்ரோ, கத்தி வச்சிருக்கான் ப்ரோ. நான் தான் சொல்றேன் மணி வார்த்தை விடாதடா. ஏன்னு சொல்றேன்னா விளையாட்டா பேசி இவ்வளவு நேரம் வார்த்தை கத்தி வச்சிருக்கான். இல்லடா கத்தி வச்சிருக்கான். மேல இருந்து ஒரு கத்தியை தூட்டான். சாணம் பிடிக்கிறான்டா அவன். ஒரு நிமிஷம் சாணம் பிடிக்கிறான். நான் சொல்றேன் கத்தி சாணம் பிடிக்கிறான்டா. கத்தி வந்து ஒரு மாதிரி வச்சு தேய்ச்சி சாணம் பிடிக்கிறான். ரிஸ்க் தான். அவன் ஜாலியா பேசி கிட்ட வச்சு சாவடிக்கிறான். என்ன பண்ணுவேன்? நாக்கு அறுத்துவான். படம் பார்க்கணும் கிரைம் த்ரில்லர்லாம். ஏய் அது ஒருத்தன் தானே நம்ம ஏன் இது பண்ணது? நம்ம தூரமா வந்து அவன் ஹேண்டில் சைக்கோ ஒருத்தனா அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஹேண்டில் பண்ணலாம். நீ குத்துனா கத்துவான், அவன்லாம் அசால்ட்டா எடுத்து போட்டு வருவான். ஹேண்டில் பண்ணலாம். 3 பேர் தூரமா இருக்கும். நான் கிட்ட கெட்ட வார்த்தை போட்டி வச்சுலாமா? அதெல்லாம் வச்சா நான் உனக்கு காண்டா இருந்தா திட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு காண்டாகுதுடா. யாரும் வேணாம் சொன்னா ஏய் பைத்தியக்காரா, சட்டப்புறம் பிடிக்கிறான் ப்ரோ. நான் நல்லா கேப்சர் பண்ணிருக்கேன். அவனை கூப்பிட மாதிரி பண்ணலாமா? வயசு அதிகமா கிழ போல்டுடா. ஏய் இருடா ஆண்டா கத்துற. ஏய் இதா கத்தி வச்சிருந்தா என்ன நீ பெரிய பருப்பா? ப்ரோ நான் ஒண்ணு சொல்லிட்டா ப்ரோ. என்கிட்ட கண்ணு இருக்கு. என்கிட்ட ஒரு கண்ணு, இவர்கிட்ட ஒரு கண்ணு இருக்கு. ஆமா இங்க இருந்தே போடுவோம். 2 தோட்டா இருக்கு. நெத்திய மட்டும் காட்டேன். நெத்திய போறான் அப்படியே ஏந்திரியா. நம்ம இப்படி இப்படிடா போக போகுதுடா. தெரியுதா? அது தெரியுது நல்லா நல்லா விடு நல்லா விடு. பாய் பாய் சலாம் பாய், சனிக்கிழமை மீட்டிங் பாய், பள்ளத்துல பாம்பு பாய் பாய். அவனை வெறுப்பேற்றணும். அவன் என்ன திட்டான் அசிங்கமா. பாயா பாட சொல்றான். பாய சொல்றான். பாடுன்றான். பாடா மணி நீ ஒண்ணு கேட்டு. அது தவிர உனக்கு எதுவும் தெரியாதா? ஏய் எங்களுக்கு அதுக்கு மேல தெரியும்டா. பாத்த ரூம் ஃபுல்லா அடிச்சு வச்சிருக்கேன். கேவலமா இல்லையா? தலை உனக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. ஜஸ்ட் நீ வந்து ஏஞ்சி நில்ல, நான் உன்னை பாத்துட்டு போயிடுறேன். சாப்பிட வேணுமா? இன்னும் பெரிய பருப்பு மாதிரி பண்றான். அரகர மகாதேவில அந்த பாட்டு பாடுவாங்க போலமா? இஷ்டத்துக்கு பாடு. அல்வார்பேட்டை ஆண்டவா மியூசிக் போடுறான்டா பாட்டுக்கு. இவ்வளவு தூரம் வந்துதான் ஒன்னு நோண்டவாடா. யாரா போய் நோண்டுவான் போல. செருப்பால அடி வச்சு குழந்தைங்க பாப்பாங்க. இவ்வளவு பாடாத, வாசி தீர்த்துக்காத. ஏய் இது கள்ளத்துக்கு அடி. அவனை ஒரு நிமிஷம் எங்க உட்காந்துட்டு இப்ப எட்டி பார்த்தான்டா. இது எங்க உட்காந்துருக்கான்? இங்க இருக்கான்டா. லெஃப்ட் சைடுல உட்காந்துருக்கான். நம்மளுக்கு லெஃப்ட். பாத்துட்டு இரு இரு இரு. என்ன இரு. முதுல போட்டேன். மேல போடு மேல போடு. கத்தி வச்சிருக்கான்டா. கத்தி
சும்மா கூட சொல்லுவான் நான் பாடுறதுலே தெரியல சாணம் முடிச்சான் அப்படியே சத்தம் சவுண்ட் கேட்டுச்சு நானும் கேட்டேன் என்னவோ சொல்ற சிங்கர் இல்லப்பா மேல போ அவன் ரொம்ப ஆடுறான் அவன் மரியாதை கொடுக்கலாம்ப்பா அவன் எந்த ஐட்டத்துல பைத்தியம் வைக்கணும் அது கத்தி அங்கே இதான் அடிபடிச்சா முதல் அடிச்சது மன்னிப்பாயா பாட்டிலே கேட்டலாம் மன்னிப்பா என்னது பாடு பாடு அடி மட்டும் பாடுறான் பத்தியா அவன் கத்துறான் வீடியோ அதிருது என்ன பாட்டு பாடுறாங்க இதுடா பிதா மகன்ல விக்ரம் லாஸ்டா சூர்யா செத்தனா அழுவாருடா ஆமா பிதாமகன் சேர்க்க போறாங்க பாடு அதே படத்துல இருந்து பாடலாமா நம்ம ப்ரோ நீ ஸ்டைலா பாடுவல மன்னிப்பாயா நான் எப்படிலாம் பாரு கைஸ் நான் வர பாட்டு மன்னிப்பாயா சாங் பாடு ப்ரோ அது பாடுறா ஒரு நாள் அடித்தேன் ஒரு நாள் துரத்தினேன் சரி கல்லாலே மண்டை உடைத்தேன் மன்னிப்பாயா டேய் வாடா கேக்குதா பாவா அஸ்திய தொட்டது யாரு அந்த மாதிரி பாடுறாடா உனக்கு நான் போயிட்டா கம்மிந்துரு நீங்க போன பிறகு விக்ரம் யாருன்னு தெரியல பாடுறா டே இந்த அகிலத்தின் ஓசை தொட்டு விட வேண்டும் தாயா அம்மன் தாயி அண்ணா இப்ப நான் மேல வருவோம் நீ என்னன்னா பாடுறோம் ப்ரோ அம்மன் பாட்டு பாடுறோம் ரெண்டு சேர்க்கும் ஐயோ அண்ணா அண்ணா பாடகர் நல்லாதான் பாடுறாரு சிங்கர் ப்ரோ சாமி பாட்டு பாடலாம் அம்மன் அம்மன் பாட்டு பாடலாம் இது சாமி பாடலாம் ஆமா ஞாயிறு மதியம் ப்ரோ பாடலாம் ப்ரோ பாக்குறேன் நான் கேப்சர் ப்ரோ 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 எங்க போயிருப்பா இந்த மாதிரி போயிட போ 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 அந்த மாதிரிலாம் போய் வாய்ப்பில்லை ஃபாஸ்ட்டாக ஓடின்றா நம்ம கூட ஆமா ஓடன உடனே வந்துட்டோம் நம்ம அந்த பக்கம் பாரு அந்த சைடு எங்க போ 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 எங்கடா போனா சத்தமே இல்லையடா ஏய் இருக்கேடா செத்து போயிடுவான்டா அதெல்லாம் வந்தானா அந்த பில்டிங் போயிருக்கானா வருவான்டா பாட்டு பாட அந்த பில்டிங் போயிருக்கானா எப்படிடா போவான் இங்கே ஜம்ப் பண்ணி போனோம் டேய் ரோஸ்லியாடா அவன் டேய் ஜம்ப் பண்ண போறியா இல்லடா பார்க்கலாம்டா மேலே இருக்கான் டேய் பல்லோண்டா அது ஏய் அந்த சரி போய் பாரு இருக்கேடா யாரா அவன் ப்ரோ அவன் ஆத்மாவா இருப்பானோ பாட்டு பாடி பறந்து செத்து போயிடணும் ஆல்ரெடி அவன் சூப்பர் சுப்ராயனடா அவன் இங்க இருந்து அங்க இருக்கிறதுக்கு டவுட்டா இருக்கு ஏய் அவன் இங்க இருக்கான்டா டேய் 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 சிங்கர் கிலோ கிலோ பார்த்து வாங்க டேய் எப்படா போயிருப்பான் அவன் டேய் எப்படா வந்த ஒருவேளை நம்ம இப்படி போன பிறகு அவன் அந்த ரூம்ல இப்படி வந்துருப்பான் ஆமாண்டா நம்ம ஒரு சைடு தானே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போய் தான் முடிச்சிருக்கோம் அந்த சைடு நம்ம திருப்பி வந்து பாடுறோம் ஓ முருங்க இருக்குடா அவனுக்கு பாட்டு பாடுறான் பறக்குறான் நிறைய எடுத்து வச்சு கீழே போயிட்டாங்க கீழே தான் கேடுச்சு டேய் டேய் எங்கடா டேய் மேல இருக்கான்டா அவன் சொல்லல மேல போடு மேல போடு போடா போடா புடியா போ 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 அந்த கணத்துக்கு வாடி போறாடா பாத்து பாத்து கீழ வந்து டேய் நான் உனக்கு மேல செய்கோடா டேய் அது நிக்கிறேன்டா ஏய் எட்டு வாங்க டேய் என்ன அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் ஏய் நீ பாட்டு பாடுற டான்ஸ் ஆடுற மல்டி டேலண்ட் பர்சனா வாய்ப்பு டென்ஷன் ஆகுதுடா சத்தியமா அவனை யாரும் பண்ணிட்டாங்க அப்படி என்னன்னா அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காம இங்க வந்துட்டான் போல நல்லா பாடுன்னு சொல்லி அவனே அவனை ஏமாத்தினான் ரொம்ப வருஷமா டேய் நீ நல்லா தான் பாடுற ஏய் கல்யாணம் ஆகலடா எங்களுக்கு அசிங்கமா பேசுறான் டேய் டேய் இப்ப நீ டென்ஷன் ஆகுறது ஒண்ணுமே ஒர்த்தே இல்ல ஓகேவா நான் உன எதுவுமே பண்ண வரல இவ உனக்கு ஏதாவது சாப்பாடு வேணுமா சொல்லு வாங்கி கொடுத்துட்டு போறோம்
பைத்தியம் சொன்னா கோவம் வரும். இதுல ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால பைத்தியம் சொல்லும் போது ஒரு வேற சினிமா பைத்தியமா இருப்பான் தெரியுமா, பாட்டு பாடி போறண்டாயப்பா போறண்டாயப்பா இவன் வேலைக்க மாட்டான் போல தூக்கி தூக்கி அடிக்கிறான் மேல பாட்டு பாடி இருக்காண்டா யாரு மேல இருக்கேடா என்னடா 2 பேர் இருக்கானுங்க. ஏய் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்கானுங்கடா. என்ன ப்ரோ எத்தனை பேர் இருக்காங்க ப்ரோ? எங்க போடுதுடா? உங்ககிட்ட மட்டும் தான் கல் இருக்கா? வாடா நீ நானா பாத்து போடா வாடா. வானவில்லா நீங்களா? டேய் என்னதான்டா உனக்கு பிரச்சனை? எங்கடா போனாங்க?